என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த லெந்து நாட்களில் கடந்த 5 வாரங்களும் உபவாசத்தின் மேன்மை என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த 6வது வாரமும் உலகம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறாக இது அனுசரிக்கப்பட்டாலும், பிரியமானவர்களே, நான் இன்றைக்கும் அந்த உபவாசத்தை குறித்தே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சாட்சி பவனி முக்கியமல்ல, சாட்சி பவனியிலே சாட்சியாய் வாழ்வதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் கடைசி வரைக்கும் சாட்சியாய் இருப்பதையும் நாம் நினைவிலே கொள்வோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க என்று சொன்னவர்கள்தான் இப்பொழுதே ரட்சியும் என்று ஓசன்னா என்று சொன்னவர்கள்தான் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். எனவே நாம் எப்போதும் முடிவு பரியந்தமும் நாம் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், கிருபையிலே நிலைநிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். யோவேல் 2:15. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இங்கு கூறுங்கள், கூடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ற 3 தலைப்பிலே யோவேலிலே நாம் ஏற்கனவே தியானித்தோம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி 2 முறை அந்த உபவாசத்தை குறித்து சொல்லுகிறார். ஒன்று பர்சனல் அந்த ஃபாஸ்டிங்கையும், இரண்டாவதாக அங்கே கார்ப்பரேட் ஃபாஸ்டிங்கையும் சொல்கிறார். எல்லாத்தையும் கூட்டி எல்லாரையும் இணைத்து செய்த உபவாசம். அதிலே ஆண்டவர் செய்த மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு நம்மை தாழ்த்தி ஜெபித்தால் கர்த்தர் செய்கிற முதல் காரியம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே முதலாவது தேசத்திற்கு அந்த உபவாசத்தின் பலனை அங்கே தேவன் தருகிறார். உபவாசத்திற்கு பலன் உண்டு. முதல் பலன் தேசத்திற்கு. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் தேசத்தில் அதனுடைய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. யோசித்து பாருங்க, 3 வார உபவாசத்திலே தேசங்களிலே ஒரு மாற்றத்தை கண்டார் தானியேல். அங்கே ஒரு அசைவு வந்தது, ஒரு திருப்பு முனை வந்தது. இது எப்பொழுதுமே நடக்கும். தேவனுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய ஜனங்களுக்காக, இஸ்ரவேலுக்காக மோசே ஃபாஸ்டிங் இருந்தபோது அங்கே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார். ஒரு தனிநபருடைய உபவாசம் அல்லது ஒரு திருச்சபையினுடைய உபவாசம் எப்பொழுதுமே தேசத்தை அது பாதிக்கக்கூடியதாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்திற்கு நாம் ஆயத்தப்படுவோம். தேசத்திலே தேவன் நம்முடைய உபவாசத்திற்கான பலனை முதலாவது கட்டளையிடுவார். இரண்டாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்களிலே, வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அவர் தாம் சொன்னபடி, ஏற்கனவே சொன்னபடியே அவர் வர்ஷிக்க பண்ணுவார். இந்த வசனம் 2ம் பார்த்தீங்கன்னா பிரயாசத்திற்கான பலன். முன்மாரியும் தேவை. ஒரு பயிரை விதைக்கிறதற்கு முன்பாக, விதையை விதைக்கிறதற்கு முன்பாக முன்மாரியும் தேவை. விதைத்த பின்பாக அதை விளைய செய்வதற்கு பின்மாரியும் தேவை. எனவே முன்மாரியையும் பின்மாரியையும் தருகிற தேவன். அவர் பிரயாசத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன். இதுவரைக்கும் காஞ்சி கடந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிரயாசத்திற்கான பலன். முதலாவது தேசத்திற்கான பலன், இரண்டாவது உபவாசத்தினாலே நம்முடைய பிரயாசத்திற்கான பலனையும் தேவன் தருவார். வறண்டு போய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கை, வறண்டு போய் கிடக்கிற, எதை செஞ்சாலும் வாய்க்கவில்லை என்று சொல்லுகிற உங்கள் அனுபவங்களில் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 25, 26ஆம் வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அங்கே இதுவரைக்கும் அவர்கள் சந்தித்த இழப்பிற்கு ஒரு பலனை அவர் கட்டளையிடுகிறார். அங்கே தான் நம்ம வாசிக்கிறோம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிடுவீங்க, திருப்தி அடைவீங்க, வெட்கப்பட மாட்டீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது பலன் பாருங்க, அங்கே எதையெல்லாம் இழந்தோமோ, எதெல்லாம் நாம் தொலைத்தோமோ அதற்கு பலனை திரும்ப கொடுக்கிறார்.
பிரியமானவர்களே, நம்ம ஃபாஸ்டிங் ஒரு நாள் வீணாக போகாது. இதுக்காக அவங்க ஜெபிக்கலை, ஆனால் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புரவான உடனே தேசத்திற்கு ஒரு பலன், பிரயாசத்திற்கு ஒரு பலன், நம்முடைய இழப்பிற்கு ஒரு பலன், இதையெல்லாம் கர்த்தர் தருகிறார். நான்காவதாக 28, 29 வசனங்களில் பாருங்க, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்துகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். நான்காவதாக அங்கே ஆவிக்குரிய ஒரு பலனையும் தருகிறார். ஃபாஸ்டிங் இருக்கும்போது கர்த்தர் அவர் அங்கே தம்முடைய ஜனங்களை கடாட்சித்து ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஃபாஸ்டிங் இருக்க 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 நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவலாக வளருவோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கை அங்கே ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலே ஒரு உன்னத நிலையை அடைவோம். தேவன் அந்த கிருபைகளை தருவார். எனவே இந்த யோவேல் 2 அதிகாரத்தில் 4 கருத்துக்களை நாம் தியானித்தோம். ஃபாஸ்டிங் இருக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் தேசத்திற்கும் பிரயாசத்திற்கும் நம்முடைய இழப்பிற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தக்க பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே நம்ம அதிகமாக ஃபாஸ்டிங் இருப்போம். உபவாசத்தின் மேன்மைகளை தெரிந்து கொண்டோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை உபவாசத்தின் பாதையை நடத்துவாராக. இந்த நாளைக்குரிய மனப்பாட வசனம் யோவேல் 2, 28, 29. யோவேல் 2, 28, 29 மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எந்த உபவாசத்திற்கும் ஒரு பலன் உண்டு ஆண்டவரே. அது எத்தனை விதமான பலன்களை கொடுக்கிறது என்பதை நாங்கள் யோவேல் 2 அதிகாரத்தின் மூலமாய் 4 கருத்துக்களை கற்றுக்கொண்டோம். நாங்களும் உபவாசித்து ஜெபித்து உடைய சமூகத்தை நெருங்கி கிட்டிச்சேர எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடும்போது ஆண்டவரே, அது எங்கள் தேசத்திற்கும் எங்களுடைய பிரயாசத்திற்கும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கூட ஒரு பலனாய் அது மாறுகிறது என்பதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.